ஆமாம், அதனால தான் நேற்று காய்ச்சி வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். நீதிமன்றமே சொல்லியிருக்குதுல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க. அவெல்லாம் குற்றம் செய்யலையா? இந்த முதலமைச்சர் காப்பாற்றலையா? சிறையிலிருந்து வெளிவரும்போது தியாகத்தை பட்டத்தை சூட்டுறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். கேளுங்க, கண்டுபிடிங்க, மக்களுக்கு தெரிவிங்க. நாட்டு மக்களுக்கே தெரியும், உங்கள் ஊடகத்துக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, என்ன செய்வது? உங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. கவன ஈர்ப்பு இல்லைங்க, அதாவது 0 ஹவருங்கிறது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி வச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே செய்தி கிடைக்கும், ஆனால் எதிர்கட்சிக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி பத்திரிகை வர செய்தியோ ஊடகத்தை வர செய்தியோ சரியாக தவறா என்று ஆய்வு செஞ்ச பிறகு தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியும். நான் காலையில் வந்தோடனே இப்போ நான் பேசுகிறதுல என்ன தவறு? இதைத்தான் நான் எழுப்பினேன். இதில் என்ன தவறு இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு? சொல்லுங்க பார்க்கல. இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படியே நடந்துக்கிட்டாரு. எங்கள் 0 ஹவர்னா என்ன? நேரமில்லா நேரம் அப்படின்னும் போது முக்கியத்துவம் நிகழ்வில் அவசரமாக அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாங்க. இதுதாங்க அந்த 0 ஹவரில் எழுப்புகின்ற பிரச்சனை. கவன ஈர்ப்பு என்பது 55 விதிகள் கொடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருக்கு போய் அது பதில் தயார் பண்ணி அப்புறம் சட்டமன்றத்தில் வச்சு பதில் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து இணைக்கிறார். எப்படியாவது நாங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவையிலே பேசக்கூடாது, மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடாது, நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனை பேசக்கூடாது. பார்த்தா திமுக ஆட்சியில் மக்கள் அத்தனை பேர் அப்படியே அழகாக அற்புதமாக எல்லா வகையிலையும் அவருக்கு உதவிகள் கிடைக்குது, மற்றற்ற மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்கிறாங்கிற அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி பிம்பத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.